அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? தனுசு. யோக பலங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. கழிவு பாதை, ஜீரண உறுப்புகள், சளி தொந்தரவு பார்த்துக்கணும். மேலதிகாரிகள் விஷயத்தில் டக்குன்னு நல்லது நடக்கும். பயணங்கள் ஏற்படும், தெய்வ வழிபாடுகள் ஏற்படும், உறவினர்கள் ஏற்படும், சந்திப்பு ஏற்படும், நண்பர்கள் சந்திப்பு ஏற்படும். அர்த்தாஷ்டம சனியில் இருக்கீங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் தோப்புக்கறனாலும் நீங்கள் தான் பண்ணணும். பண்ணலைன்னா அது சரியாக வராது. டப்பு டப்புன்னு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அக்கம் பக்கம் அண்டையில் ஊர் உலகம் வெளியுலகம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் ஹாப்பியாக இருக்கும். ஒரு மாதிரி பதட்டமாக இருப்பீங்கள்ல, அந்த பதட்டம்லாம் படிப்படியாக குறையும். உங்களை அப்படி தாங்கி நிற்கிறதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, துணை அல்லது துணைவியார் இருப்பாங்க, இரத்த பந்த உறவுகள் இருக்காங்க, எல்லாரும் இருப்பாங்க. அற்புதமும் ஆனந்தமும் ஆச்சரியமாக இருக்கும். யோக பலனை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? தனுசு. வாகனங்களில் மாற்றங்கள், சுபவிரய பிராப்தங்கள், குடும்பத்தில் டக்கு டக்கு டக்குன்னு நிறைய நல்லது நடக்கும். அதெல்லாம் தனுசுவால் நடக்கும். அந்த ஆச்சரியத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் சிறிது கவனமாக யார் பார்த்துக்கணும்? தனுசு தான் பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகரம்.